ஹலோ ஆல், நான் இன்னைக்கு மிளகா பழத்தை யூஸ் பண்ணி ஒரு பிக்கிள் பண்ண போகிறேன். இது வந்து ஆந்திராவில் ரொம்ப காமனாக எல்லார் வீட்லேயும் பண்ணுவாங்க. பண்டு மிரப்பக்காய பச்சடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரெஷ் மிளகா பழத்தை அப்படியே அதில் பண்ணுற பிக்கிள். நம்ம ஊர் சைடு நான் அவ்வளோ கேள்விப்பட்டதில்லை. இது ரொம்ப டேஸ்டியான ஒரு பிக்கிள். அதனால் நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நல்ல ஃப்ரெஷ் மிளகா பழம், அப்புறம் கொஞ்சம் புளி, பெரிய எலுமிச்சை சைஸ் புளி எடுத்திருக்கேன். இதில் வந்து நியர்லி ஒரு 50 நம்பர்ஸ் மிளகா நான் வச்சுருக்கேன். பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி, அப்புறம் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போடணும். பிக்கிள்ன்றதுனால நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போடுவோம். இது அளவு வந்து 1 கிலோ மிளகா பழத்துக்கு 250 கிராம்ஸ் புளி எடுத்துக்கணும். 200லேருந்து 250 கிராம்ஸ் சால்ட் எடுத்துக்கணும். அதுதான் அளவு. இப்போது இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மிளகா பழத்தை வந்து நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து வாஷ் பண்ண முன்னாடி இந்த காம்பை எடுத்துடக்கூடாது, ஏன்னா தண்ணி உள்ளே போய் சீக்கிரம் கெட்டு போயிடும்ன்றாங்க. ஸோ அந்த காம்போடு அப்படியே நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், சிசமே ஆயில். இப்போது நான் மிளகா பழத்தை வாஷ் பண்ணிவிட்டேன். இதில் வந்து நம்ம டிஷ்யூவில் போட்டு நம்ம இதை ட்ரை பண்ண போகிறோம். தண்ணி ஒரு ட்ராப் கூட இருக்கக்கூடாது. ஸோ நம்ம ஃபுல்லாக ஒரு ட்ராப் கூட இல்லாமல் தண்ணி எல்லாம் இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா துடைச்சதுக்கப்புறம் காம்பு எடுத்து நம்ம தனியாக வச்சுக்க போகிறோம். இப்போ நான் காம்பெல்லாம் நல்லா எடுத்து நல்லா ட்ரை பண்ணி வச்சாச்சு. இப்போது வாட்டர் எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த மிளகா பழம், புளி, சால்ட்டு, இந்த மூணையும் நான் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுக்க போகிறேன். மிளகா பழம், புளி, உப்பு எல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி வச்சாச்சு. இது வந்து நான் வந்து இப்போது குவான்டிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக ஒரு கிலோ அந்த மாதிரி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் இந்த பிக்கிள் அப்படின்னா, இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி நம்ம ஜாரில் போட்டு எடுத்து வச்சுக்கணும். எப்போ நம்மளுக்கு அந்த மிளகா ஊறுகாய் தேவையோ அப்போ அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம தாளித்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த மிக்ஸ் வந்து ஒரு 1 இயர் வரைக்கும் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். இப்போ நான் இது கொஞ்சம் குவான்டிட்டி பண்ணதுனால இதை நான் வந்து எப்படி தாளிக்கிறதுன்னு காமிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் நைஸாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் அது வாட்டர் எதுவும் விடாமல் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நான் இதை எப்படி தாளிக்கிறதுன்னு காட்டுறேன். பேன் நல்லா சூடாயிருச்சு. இதில் நம்ம ஆயில் விட்டுடலாம், சிசமே ஆயில். கடுகு வெடித்ததும் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஃபெனுக்ரிக் சீட்ஸு. அது பொரிஞ்சதும் சின்ன கார்லிக் வந்து நல்லா நான் க்ளீன் பண்ணி தோலோடு க்ளீன் பண்ணியிருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது நல்லா பொரியணும். இப்போ கார்லிக்கோட மாய்ஸ்சர்லாம் நல்லா போய் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. அரைச்சி வச்ச மிளகா பழத்தை போட்டுடலாம் அதில். இப்போ மிளகா பழ ஊறுகாய் வந்து தாளிச்சாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்பைசி அண்டு டேஸ்டியான மிளகா பழ ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது ஸ்பைசி லவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க.